ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாவிஸ் terracotta. இன்றைக்கி பெண்டன்ட் சீரீஸில் அடுத்த பெண்டன்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விஷயம், கிளேயை ஃபஸ்ட்டு நீட் பண்ணி எடுத்துகிட்டு எப்போதும் போல் நம்பர் 0.5 ஸ்கேல் வச்சுட்டு இதை வந்து ஃப்ளாட் பண்ணிட்டேன். ஃப்ளாட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு டிசைன் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா, ஒரு மேங்கோ ஷேப் மாதிரி வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அவுட்லைன் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை சரி பண்ணி கட் பண்ணணும். மேங்கோனா இது வந்து ஒரு ஃபுல் மேங்கோ மாதிரி இருக்காது, ஒரு லீஃப் ஷேப் அந்த மாதிரி. இதே மாதிரி ஒரு அவுட்லைன் வரைஞ்சிட்டேன் ஃபஸ்ட்டு. அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கோங்க. நான் வந்து இப்போ வரைஞ்சது எனக்கு ஓகே, அதனால் அதே அளவில் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம போட்ட லைன் மேலேயே வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த எடுத்த பீஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஆல்ரெடி லைன்ஸ் போட்டுக்கொள்ள, அதை மட்டும் சரி பண்ணிக்கோங்க. லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அது வந்து சரியாயிடும். அதே மாதிரி சைடு எட்ஜஸையும் ஆயில் அப்ளை பண்ணி ஸ்மூத் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, டிசைன் பண்ணிக்க போகிறேன். டிசைன் பண்ணுறதுக்கும் சிம்பிள் டூல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பென்னோட பேக் சைடு. பென் பேக் சைடு அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சைஸில் பென் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு சைஸ் வெரைட்டி ஆகும், அதனால நிறைய டிசைன் நம்ம பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு குக்கி கட்டர் வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப்பில் நான் எப்போதும் யூஸ் பண்ணுற நீடில் வச்சுட்டு லைனாக போட்டுக்க போகிறேன். இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்கிறேன். ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, அடுத்த டிசைன் பண்ணிக்கலாம். அடுத்த டிசைன் பென்னோட பேக் சைடு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பென்னோட பேக் சைடால் கொஞ்சம் ஜாயிண்ட் ஆகுற மாதிரி இம்ப்ரெஷன் போட்டுக்கிறேன். கொஞ்சம் பக்கத்துலேயே தான் போட்டுட்டு வரேன். ஒன்று மேலே ஒன்று தான் போட்டிருக்கேன். இதுக்கு சைஸ் குக்கி கட்டர் இருந்தால் பாருங்கள், அப்படி இல்லைன்னா நீடில் வச்சுட்டு அந்த கேப்பை வந்து லைன் மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த சைடு எட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த சைடு எட்ஜில் சேம் அந்த பென்னோட பேக் சைடால் இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். அந்த இம்ப்ரெஷனுக்கும் சென்டரில் வந்து இந்த பென்னோட ஃப்ரண்ட் பார்ட் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டால் சென்டரில் ஒரு இம்ப்ரெஷன், அதாவது 2 சர்க்கிள் வர மாதிரி. ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு சேம் இந்த நீடில் வச்சுட்டு குட்டி குட்டி லைன்ஸ் போட்டுக்கிறேன். இந்த சைட் போட்டோம் இல்லையா, அதில் குட்டி லைன்ஸ் போட்டுட்டு அந்த குட்டி லைன்ஸ்க்கும் மேலே என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, பென்னோட ஃப்ரண்ட் பார்ட்டால் சின்ன சின்ன சர்க்கிள் போட்டுக்க போகிறேன். அதாவது பென்னன் ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகிருக்கணும், ஆனால் டிசைன் வந்து ரொம்ப இருக்காமல் ஃபினிஷிங்காக இந்த மாதிரி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டாப்பில் ஒரு யூபின் கொடுத்துக்கிறேன். இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, அதில் கொடுக்க முடியாது, கொஞ்சம் தள்ளி கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் ஸ்டிக் பீட் கொடுத்துக்கிறேன். அதாவது யூபின் இருக்கு இல்லையா, அங்கே கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க, அதுக்கு பக்கத்தில் ஸ்டிக் பீட் கொடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து பீட் ஜாயின் பண்ணும்போது அங்கே ஸ்டிக் பீட் இருந்தது அப்படின்னா பீட் ஜாயின் பண்ணுறது கஷ்டம். அப்படியே பண்ணாலும் அதில் கியர் ஒயர் இருக்கு இல்லையா, அது வந்து அசிங்கமாக தெரியும். அதுக்காக தான் கொஞ்சம் கேப் விட்டு ஸ்டிக் பீட்ஸ் அட்டாச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி இந்த பெண்டன்ட் ஃபுல்லாக முடிச்சுக்கிறேன். இந்த எட்ஜிலையும் ஒரு ஸ்டிக் பீட் கொடுத்துக்கிறேன். ஃபுல் பெண்டன்ட்டும் முடிஞ்சிச்சு. இதுவுமே ரொம்ப சிம்பிளான பெண்டன்ட் தான், பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.